வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு குட் நியூஸோடு வந்திருக்கேன். விஜய் அண்ணன் வந்து சேலத்தில் மக்கள் சந்திப்பு வந்து நடத்த போகிறாங்க. அதுக்கான அனுமதிகள் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த அனுமதி வந்து இப்போ கிடைச்சிருச்சு. ஆனாலும் சில விதமான ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸில் வந்து முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் இவங்களாம் வந்து வரக்கூடாது. 5000 பேர் மட்டும்தான் வரணும். அவங்களுக்கான பாஸ் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கணும். அது மட்டும் அல்லாமல் தண்ணீர், அதுக்கப்புறம் வந்துட்டு மருத்துவம், கழிப்பறை, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வர 5000 பேருக்கும் பாஸ் இருக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரியுமே வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கட்சியில் உள்ளவங்க தான் வந்து பார்க்கிங் வசதி எல்லாமே வந்து கிளியர் பண்ணணும். கரெக்டாக 12 மணிக்கு வந்து 12 மணி டு 3 மணிக்குள்ளே இந்த ஒரு மக்கள் சந்திப்பை வந்து செஞ்சுட்டு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுமே வந்து அந்த ரூல்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. சேலத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதி நடக்க போகிற இந்த ஒரு மக்கள் சந்திப்பு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக வந்து வேண்டிக்குவோம் கடவுள்கிட்ட. இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஒரு மக்கள் சந்திப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட் வந்து வச்சுருப்பீங்கல்ல, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி விஜயனுடைய பல அப்டேட் நமக்காக காத்திருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.